சோ தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையின்படி ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் இது என்னவென்றால், இதில் தொடர் குண்டுவெடிப்பு எதுவும் இதுவரையில் இல்லை. அது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். பெரும்பாலும் ஒருவேளை இது தீவிரவாத தாக்குதல்களாக இருந்தால் சில நேரங்களில் அது ஒரு மாநிலத்திலோ ஒரு பகுதியிலோ அடுத்தடுத்த இடங்களிலும் தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்வதை நாம் பார்த்திருக்கின்றோம். தற்போது இந்த டெல்லியை பொறுத்தவரையில் இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் இன்று மாலையில் ஒரே இடத்தில், அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் பரபரப்பு கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய செங்கோட்டை பகுதியில் மட்டும்தான் இந்த சம்பவமானது நடந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வேறு எங்கும் டெல்லி நகரத்தில் வேறு எங்கும் இந்த தொடர் குண்டுவெடிப்பானது நிகழவில்லை. சோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த டெல்லி செங்கோட்டை பகுதியில் மட்டும்தான் தற்பொழுது இது நிகழ்ந்திருக்கின்றது. ஆனால் மிகவும் ஒரு வீரியமான ஒரு சம்பவமாக இது அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் தற்பொழுது 10 பேர் கிட்டத்தட்ட உயிரிழந்திருப்பதாக தகவல் ஆண்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் சாதாரண விஷயம் கிடையாது. 10 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது அந்த காரில் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்டிருந்ததா, ஏற்கனவே வெடிகுண்டு நிரப்பப்பட்ட அந்த வண்டியில் வெடிகுண்டு நிரப்பப்பட்டு அந்த இடத்தில் நிரப்பப்பட்டிருந்ததா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அல்லது அந்த கார் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த காரில் இந்த சம்பவம் நடந்ததா என்பது தொடர்பாக அதில் நேரில் பார்த்தவர்களால் தான் அதனை சரியாக கூற முடியும். அது போன்ற ஒரு நிலையில் அதை நேரில் பார்த்தவர்களை காவல்துறையினர் தற்பொழுது அந்த சிசிடிவி காட்சிகள் உட்பட அனைத்தையுமே அவர்கள் கைப்பற்றி தற்பொழுது ஆய்வுகள் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த சரியாக அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பது இதுவரையில் தெளிவாக இல்லை என்றுதான் கூற வேண்டும். இதனை யாரும் தெளிவுபடுத்தவில்லை இதுவரையில். என்றால் நான் அந்த பகுதியில் இருந்து பார்க்கும் பொழுது பேசும் பொழுது அதை சம்பவத்தை பார்த்தவர்கள் அது ஒரு வெடிப்பு சம்பவம் வெடித்தது உடனடியாக அலறி எடுத்துக்கொண்டு அனைவரும் ஓடினார்கள் என்பதுதான் தகவல் இருக்கின்றது. சோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் இது நிகழ்ந்திருக்கின்றதா அல்லது ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் நிகழ்ந்திருக்கின்றதா, ஏற்கனவே குண்டு அந்த காரில் நிரப்பப்பட்டு பொருத்தப்பட்டிருந்ததா, அந்த ஒரு காரில் ஏற்பட்ட விபத்துக்கு பிறகு பிற கார்களிலும் தீ பரவியதாக கூறப்படுகின்றது. அல்லது அந்த அனைத்து கார்களிலுமே அது ஒருவேளை குண்டுகளானது வைக்கப்பட்டு நிரப்பப்பட்டிருந்ததா என பல சந்தேகங்களும் கேள்விகளும் இன்னும் விடையளிக்கப்படாமல் தான் இருக்கின்றது. அது தற்பொழுது விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பாக ஒரு ஆலோசனை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பை அடுத்து பிரதமர் நிலைமையை ஆய்வு செய்தார் என்று பிரதமர் வட்டாரத்தில் இருந்து தகவலானது நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடமும் பிரதமர் நரேந்திர மோடி பேசியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக இதில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றது தற்பொழுது டெல்லி முழுவதுமே உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றது. இருந்தால் அதுவும் மிக அருகாமையிலே மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு அருகில் தான் இதுவும் நடந்திருக்கின்றது. மெட்ரோ ரயிலை பொறுத்தவரையிலும் டெல்லியில் தற்பொழுது இயக்கமானது எதுவும் நிறுத்தப்படவில்லை. அது தொடர்ந்து மெட்ரோ ரயில்கள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்த நிலையில் தற்பொழுது அந்த செங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ நிலையம் மற்றும் கேட் நம்பர் 1 அந்த பகுதியில் மட்டும் தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. மற்றபடி டெல்லி முழுவதுமே தற்பொழுது முழுவதுமாக உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக இந்த மத ஸ்தலங்கள் உள்ளிட்ட பகுதிகள், மக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதிகள், சந்தை பகுதிகள் என பல பகுதிகள் இருக்கின்றன. அவை அனைத்துமே தற்பொழுது உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பும் பல இடங்களில் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சாலைகளிலும் கூட தற்பொழுது பாதுகாப்பு அதுபோல சோதனைகள் என்பது தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. என்றால் இதற்கு பிறகு அவர்கள் ஒருவேளை இது உண்மையிலே தீவிரவாத தாக்குதல் தான் என்றால் அது எப்படி பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா என்பதும் தற்பொழுது ஒரு கேள்விக்குறியாகின்றது. செங்கோட்டை என்பது எப்பொழுதுமே நாம் கூறியது போல மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூட பகுதி என்கின்ற காரணத்தினால் பாதுகாப்பு அந்த பகுதியில் தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பாதுகாப்பையும் தாண்டி இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது என்றால் அது தீவிரவாத தாக்குதலாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு
கேள்விக்குறியை எழுப்பியிருக்கக்கூடிய பாதுகாப்பு தொடர்பான கேள்விக்குறியை எழுப்பக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. என்றால் இது போன்ற தாக்குதல்கள் எந்த நேரத்தில் வேணாலும் எப்போது வேண்டாலும் தலைநகர் போன்ற பகுதிகளில் நடக்கலாம் என்கின்ற ஒரு ஐயப்பாடு. அது மட்டுமல்லாமல் அண்மையில் தான் நாம் பார்த்தது போல தீவிரவாத சதி முறியடிக்கப்பட்டதாக ஒரு இது தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஒரு தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கின்றது.